ஆயிங்க இன்றைக்கி வயலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தேங்காய் வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ப்ராப்ளங்க தெரியுதுங்களா. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளி இந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு வளர்த்து விட்டாச்சு. ஆனால் அந்த அணில் குட்டிங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. இங்கே பாருங்கள், இதில் தான் கூண்டு எந்திருக்கும் போல இருக்குது. அப்படியே கொலையோடு வந்து வெட்டும் போது பிச்சுக்கிட்டு வந்து உயர்ந்துருச்சுங்க. ஆனால் மூணுமே நல்லா தான் இருக்குது. கத்துறது கேட்குதுங்களா? மூணுமே நல்லா இருக்குது. ஆனால் இதை எப்படி காப்பாற்றுறது தாங்க தெரியல. ஏன்னா அம்மானியில் வந்து விட்டாலும் இதை வந்து பார்க்குமா தெரியல. வேறு ஏதாச்சும் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா, காக்கா இல்லை வேறு எதனா பறவை எதனா எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா பாவம் தானே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மூணுங்க, ஒன்றா அதை விட பரவாயில்ல. கத்துதுங்க. கேட்குதா கத்துறது? மூணு இருக்குங்க. மூணுமே எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோன்னு தெரியல. இதை பற்றி எப்படி காப்பாற்றுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். மூணு அணிலுமே நல்லா இருக்குங்க. குட்டி அணில் இன்னும் கண்ணு கூட திறக்கலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தென்னை மலை வெட்டி போட்டிருக்காங்களா? இதெல்லாம் தாங்க எப்படி உயிர்ந்து போச்சு. ஆனால் எப்படி வளர்த்துறதுன்னு தாங்க தெரிய மாட்டிருக்கு. கத்துதுங்க, தெரியுதுங்களா? மூணு இருக்குங்க. அப்படியே அழகாக படுத்து தொங்குதுங்க, தொங்குது. இது எப்படி வளர்த்துறதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போகிற வரைக்கும் நம்ம எப்படியாச்சும் பத்திரமா பார்த்துக்கணுங்க. ஏன்னா மூணுங்க, மூணு உசுறு இல்லைங்களா? ஓகேங்க, பார்ப்போம். பாருங்க எப்படி பிடிச்சி ஏறுது பாருங்களேன். கத்துதுங்க, அழகாக கத்துதுங்க. நல்லா இருக்குங்க. இது பாருங்களேன், இன்னொன்று எப்படி ஏறுது பாருங்களேன். மாற்றி மாற்றி கத்துதுங்க. இன்னொன்று தாங்க, தூக்கத்திலே இருக்கா இல்லை மேலேருந்து உயர்ந்தனால மயக்கத்தில் இருக்கான்னு தெரியல.